அனைவருக்கும் வணக்கம். புதிய ஆத்திச்சூடியில் அதோட தொடர்ச்சியாக இன்றைய அதோடைய பாடத்திட்டம் ஓய்தல் ஒளி. அதாவது சோம்பலை நீக்கு சோர்வு ஒருவனுக்கு அழிவை தேடித்தரும் ஒரு செயல் ஆகும். அத்தகைய சோம்பலை நீக்கி எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செய்து முடி. அது வாழ்க்கையில் ஒரு மனிதனை பாதாள குழி கொண்டு போகிறது அவனுடைய சோம்பேறித்தனம். எந்த ஒரு விஷயத்தையும் சோம்பேறித்தனமாக இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை பாதாள குழிக்கு போயிடும். இயல்பாக ஒரு நல்ல இதுக்கு ஒரு அருமையான சான்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிங்கம் காட்டில் இருக்குது. அந்த சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இயல்பாகவே சிங்கம் உங்களுக்கு தெரியும் சோம்பேறி. அந்த சிங்கம் சோம்பேறியாக தான் இருக்கும். யாராவது வேட்டையாடினா அது போய் அடித்து பிடிக்கும். அதை மாதிரி அது என்ன பண்ணுது அப்படின்னா தூங்கிடுது. அந்த இடத்துக்கு என்ன வருதுன்னா ஒரு குள்ளநரி ஒன்று வருது. அந்த குள்ளநரி என்ன பண்ணுதுன்னா தான் மேலே பெயிண்டை ஊற்றிக்குது. பெயிண்டை ஊற்றிட்டு இயல்பாக அதோடய நிறம் வேறு நிறம் நீல பெயிண்டை ஊற்றிக்குது. நீல பெயிண்டை ஊற்றி என்ன பண்ணுதுன்னா தன்னோட நிறத்தை மாற்றிக்குது. அப்போ மாற்றிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகுது. போகும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, மிருகங்கள்லாம் அந்த நரியை பார்க்குது. என்ன அது அதிசயமான ஒரு மிருகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து வியந்து போகுது. இது சிங்கம் போலவே தோரணை கொண்டு நடக்குது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மிருகங்களும் புதுசாக ஒரு மிருகம் வந்திருக்கு, நமக்கெல்லாம் ராஜானுக்கு இதுதான் அப்படின்னு நினைக்குது. ஏன் அப்படி நினைக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, சிங்கம் அங்கே வரவே இல்லை. அது இடத்துல தூங்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது, வரமாட்டேங்குது. அது யாரையும் பார்க்கல. வந்தால் தானே அது ராஜாவாக இருக்க முடியும், சிங்கமாக இருக்க முடியும். அப்போ என்னன்னா சோம்பேறித்தனம் அதை மூழ்கடிக்குது. அப்போ என்னென்னா அந்த இடத்துல இது ராஜாவாக தன்னை காமிச்சிக்குது. அப்படி காமிக்கும் பொழுது இப்போ இது சிங்கமாயிருது, இது ராஜாவாயிருது. அப்போது வாழ்க்கையே மாறுது இல்லையா? அப்போ பாருங்கள், சோம்பலை நீக்குனாதான் மட்டும்தான் அப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் சோம்பல் என்பது மிகப்பெரிய ஒரு பாதாள குழி அப்படின்னு அருமையாக புகட்டுறாரு. அதுதான் இங்கேயும் சொல்கிறாரு, ஓய்தல் ஒளி அப்படின்றாரு. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சோம்பலை போக்கினா மட்டும்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஔடதம் குறை, மருந்தை குறை, உன் உடலை நோய் வராமல் காத்து மருந்தை நாடுவதை குறை. அதாவது என்னென்னா, வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழணும். ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நம்ம மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிட்டு வந்தோம்னா அதுவே ஒரு நோயாயிடும். திரும்ப அதுவே ஒரு நோயாக மாறும். அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மருந்து இல்லாமல் வாழ கற்றுக்க. உன் வாழ்க்கையில் மருந்துன்னு வந்துச்சுன்னா அப்படின்னா அந்த மருந்துக்கு இன்னொரு மருந்து சாப்பிடணும், அந்த மருந்துக்கு இன்னொரு மருந்து சாப்பிடணும். அப்போ நோய் அதிகரிக்கிறது வரை குறையாது. அதான் அவர் சொல்கிறாரு, முடிந்த வரைக்கும் மருந்தை குறை, உன் உடலை நோய் வராமல் காத்துக்கொள் அப்படின்றாரு. மருந்தை குறைச்சாவே உடம்புல நோய் வராமல் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு ஜுரம் வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் ஓடிடுவோம். அதுக்கு நாட்டு வைத்தியமோ அல்லது வராமல் தடுக்கிறதுக்கோ அப்படிலாம் நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், உடனே போய் மருந்து வாங்கி சாப்பிடுவோம். உடனே குணமாயிடும். அப்புறம் சரியாகும். அப்புறம் திரும்ப நோய் வரும், மருந்து சாப்பிடுவோம், குணமாகும். இப்படியே மாறி 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 என்ன பண்ணுவோம், அந்த மருந்தை சாப்பிட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாருன்னா, நீ மருந்தை சாப்பிடாம நீ ஆரோக்கியமாக இருந்தாவே உனக்கு நோய் அண்டாது. அப்போ என்னதுன்னா ஔடதம் குறை, மருந்தை குறைச்சிட்டாவே உடல் நல்லா இருக்கும் அப்படின்றார். எப்படி பாருங்கள், அப்போயே சொல்லியிருக்காரு பாரதியார், நீ வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மருந்தை குறைச்சிரு அப்படின்றார். சரி, இப்போ நீங்கள் இயல்பாக இப்போல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. எல்லாருக்கும் சர்க்கரை நோயின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்க, அதாவது மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா சர்க்கரை நோயை அடியோடு சரி பண்ணுறதுக்கு மருந்து தரமாட்டாங்க. சர்க்கரை நோய் அடுத்து அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் மருந்து தருவாங்களே தவிர குணமாக்குறதுக்கு மருந்து தரமாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா தடுத்து நிறுத்தும். அதாவது 450 இருக்கிறத 500 ஆகாமல் தடுத்து நிறுத்துமே தவிர குணமாக்காது. அப்போ மருந்து சாப்பிட என்ன ஆகுதுன்னா இன்னொரு நோய் வாழ்க்கையில் அந்த உடம்புல உண்டாகும். அதுதான் அவர் அப்போவே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, ஔடதம் குறை, மருந்தை குறை, உன் உடலை நோய் வராமல் காத்துக்கொள் அப்படின்னு அழகாக சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, கற்றது ஒழுகு. கற்றது ஒழுகுன்னா ரொம்ப அற்புதமான வார்த்தை இல்லையா? கற்றது ஒழுகு, கற்றதை பின்பற்று, நல்லவற்றை கற்று அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அருகா சொல்கிறார். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உனக்கு எந்த விஷயம் நல்ல விஷயமா படுதோ, உனக்கு மனசுக்கு எது நல்ல விஷயமா படுதோ அதை மற்றவனுக்கு சொல்லிக் கொடு. நீ கற்றுக்கிட்டதை மற்றவனுக்கு சொல்லிக் கொடு, அது நல்லதாக இருந்தா அப்படின்றார்.
எவ்வளோ சொல்கிறார் பாருங்க, கற்றதில் ஒழுகு, கற்றதை பின்பற்று. நீ எந்த விஷயமெல்லாம் நல்லதாக கற்றுக்கிறியோ அதை பின்பற்றி வாழ்ந்தாவே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்த அழகாக தெளிவாக பயன்படுத்துகிறாரு பாரதியார். நன்றி.